நல்லவனாயிரு, உடல் வல்லவனாயிரு. இன்றைய மெசேஜ், ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானாக வளரும் அப்படின்னு ஒரு நம்ம முன்னூறு வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு எல்லாரும் பரவலாக ஒன்று யோசிச்சிருப்போம். ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானாக வளரும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், ஊரில் யாருடைய பிள்ளைங்களா இருந்தால் என்ன, அது யாராக இருந்தால் என்ன, அந்த பிள்ளைங்க ஒன்று அது மேலே அன்பு காட்டி நம்ம பிள்ளைய போல் நம்ம வளர்த்தோம்னா நம்ம பிள்ளை தானாக அது வளரும் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் எல்லோரும் நினைக்கிறாங்க, நினச்சின்னு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சரி, அதில் இருக்கிற ஒரு உண்மையான விஷயமா தெரிஞ்சவர்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறேன், தெரியாதவங்களுக்கு இது தெரியும். ஊராம் பிள்ளை அப்படின்னா கணவனுக்கு மனைவியாக இருக்காங்க இல்லையா, தன்னுடைய மனைவியானவள் யார் என்றால் இன்னொருவங்களுடைய பிள்ளை. ஊராம் பிள்ளை இன்னொருவங்களுடைய பிள்ளையான தன் மனைவியை நம்ம ஊட்டி வளர்த்தா அப்படின்னா எப்படி ஊட்டி வளர்த்தாங்கன்னா, அவங்கள ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கிட்டா, அவங்களுடைய வளர்ச்சி நல்லா இருந்தால், அவங்க வயிற்றுக்குள்ளே வளர்ந்து குழந்தை, தன்னுடைய குழந்தை, தான் பிள்ளை தானாக வளரும். ஸோ தன்னுடைய மனைவியான ஊரார் மகளான தன்னுடைய மனைவிக்கு நேரத்தோட சாப்பாடு, நேரத்தோட மருந்து மாத்திரை, நேரத்தோடு அவங்களுக்கு தேவையான விட்டமின் உணவுகள், இதெல்லாம் நம்ம பார்த்து ஊட்டி கொடுத்து வளர்த்தா அவங்க வயிற்றுக்குள்ளே வளரக்கூடிய தன்னுடைய பிள்ளை தானாக வளரும் என்ற வார்த்தை தான் ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானாக வளரும்ன்ற இந்த மெசேஜாக இது இன்னைக்கு மெசேஜாக தெரிவிச்சு. ஓகே, உங்களிடமிருந்து உங்களுக்கு நன்றி கூறி இதோடு இன்றைய நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். உங்களின் பொன்மொழி.